பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் மற்றும் 12ஆம் அதிகாரம். இந்த பூமியில் அநேக விதமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் நம்மை போன்ற பின்னணியிலிருந்து வந்தவர்களாக இருக்கலாம். இன்னும் அநேகர் வேறு விதமான பின்னணிகளிலிருந்து வந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் பல தரப்பட்ட ஜனங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த நாட்களை நாம் பார்ப்போம் என்றால் மனித நேயம், சகோதர சிநேகம், இரக்கம், இப்படிப்பட்ட உறவு சார்ந்த குணங்கள் மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. இன்றைக்கு நாம் எப்தா என்று சொல்லக்கூடிய தேவன் பயன்படுத்தின ஒரு தலைவனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த எப்தா என்பவன் யார்? 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கும்போது, அவன் பரஸ்திரியின் குமாரன், கிலெயாத் அவனை பெற்றான். அப்போ எப்தா என்பவன் யார் என்றால், ஒரு தவறான உறவின் மூலமாக உருவான ஒரு நபராக இருக்கிறார். அதனால அவருக்கு நடந்த காரியம் என்ன அப்படின்னா, 2ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், கிலெயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்கள் ஆன பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். இந்த இடத்துல நாம் பார்க்குறோம், அவனுடைய சகோதரர்கள் தங்களுடைய வீட்டை விட்டு அவனை வெளியே துரத்தி விடுகிறார்கள். அவன் ஒதுக்கப்பட்டவனாய் தனிமையாக வேறு இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சமுதாயத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை அதிகமாக நம்மால் பார்க்க முடியும். சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், குடும்பத்தினால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட ஜனங்கள் அநேகர் வாழக்கூடிய சமுதாயத்தில் தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவை பின்பற்றக்கூடிய நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்ட, மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஜனங்களை எப்படி நாம் பார்க்கிறோம்? நாமும் கூட உலகத்தார் பார்க்கக்கூடிய விதமாக பார்க்கிறோமா, அல்லது கிறிஸ்துவின் அன்பினால் இப்படிப்பட்ட ஜனங்களை நாம் பார்க்கிறோமா? இன்றைக்கு இந்த வேத பகுதியிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள போகிறோம் என்றால், இப்படியாக சமுதாயத்தில் வாழ்கிறவர்களை எப்படி நாம் பார்க்க வேண்டும், அவர்களை எப்படி நாம் நடத்த வேண்டும் என்று தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இதற்கு நமக்கு யார் மாதிரி என்றால், தேவன் தான் நமக்கு மாதிரி. இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை வேற யாரும் நமக்கு சொல்லித்தர முடியாது. அதனால தேவன் இந்த எப்தாவை எப்படி நடத்தினார் என்று நம்ம தியானித்து, தேவனை போல நாமும் கூட மற்றவர்களை பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக தேவன் என்ன செய்தார் என்றால், இந்த எப்தாவை தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் தெரிந்தெடுக்கிறார். 12ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, எப்தா இஸ்ரவேலை 6 வருடம் நியாயம் விசாரித்தான். அப்படி என்றால் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தேவன் எப்தாவை தெரிந்தெடுக்கிறார். வேசித்தனம் தவறு, அது பாவம். தேவன் ஒருபோதும் வேசித்தனத்தை அங்கீகரிப்பதே கிடையாது. ஆனால் இந்த வேசித்தனத்தின் மூலமாக பிறந்த இந்த ஒரு நபர், அவன் எந்த தவறும் செய்யவில்லை. பெற்றோர் செய்த தவறு, ஆனால் இந்த நபர் எந்த தவறும் செய்யவில்லை. அப்போ தேவன் எப்படி அப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்கிறார் என்றால், அவர்களுக்கும் ஆண்டவர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், அவர்களையும் கூட ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது, ஆண்டவர் ஒரு உறவை கொடுக்கிறார். இதில் நம்ம 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கும்போது, எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சன்னதியிலே சொன்னான். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, எப்தாவும் தேவனும் பேசுகிறதை, உரையாடுகிறதை நம்மால் பார்க்க முடியும். அப்போ இப்படிப்பட்ட ஜனங்கள் சமுதாயத்தில் வாழ்கிறாங்க.
ஆனால் தேவன் இவர்களுக்கு ஒரு உறவை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக, தேவன் இவர்களுக்கு அல்லது இப்படிப்பட்ட ஜனங்களாக இருந்தாலும் கூட, சமுதாயத்தினால புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட, ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல தாளந்துகளை கொடுக்கிறார். சமுதாயத்தில் அவர்கள் நல்ல ஒரு பங்கு வைக்கும்படியாக சிறப்பான தாளந்துகளை தேவன் கொடுக்கிறார். 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, இப்போ நம்ம சரித்திரத்தை பார்த்தோம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ததுனால தேவன் அவர்களை பெலிஸ்தியருடைய கையிலும் அம்மோன் புத்திரனுடைய கையிலும் ஆண்டவர் கொடுத்து விட்டார். இப்போ அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்வதற்காக வருகிறார்கள். அப்போ இவர்களுக்கு யுத்தம் செய்வதற்கு நல்ல யுத்த வீரர்கள் இல்லை. ஆனால் எப்தா நல்ல யுத்த வீரனாக இருந்தபடியால் இப்போ எப்தாவை போய் என்ன பண்ணுறாங்க, திரும்பவுமா கூப்பிடுறாங்க, நீ வா, எங்களுடைய தலைவனாரு, எங்களுக்கு நீ யுத்தம் செய் என்று அவனை போய் அழைக்கிறார்கள். அதில் குறிப்பாக ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். 8ஆம் வசனத்தில், நீ எங்களுடனே கூட வந்து அப்படின்னு நம்ம வாசிக்க முடியும். இது ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பில் நான் வாசிக்கும்போது எப்படி இருந்ததுன்னா, we need you, நீ எங்களுக்கு தேவை, நீ எங்களுக்கு தேவை. சமுதாயத்தினால ஒதுக்கப்பட்டிருக்கலாம், பெற்றோர்னால ஒதுக்கப்பட்டிருக்கலாம், உடன்பிறப்புகளினால ஒதுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவன் இந்த பூமியில் உருவாக்கின ஒவ்வொரு நபர்களுக்குள்ளால ஆண்டவர் சிறப்பான தாளந்துகளை வைத்து அவர்களுக்கும் சமுதாயத்தில் ஒரு இடத்தை தேவன் வைத்திருக்கிறார். அடுத்தபடியாக, தேவன் எப்தாவுக்கு அவருடைய ஆவியை கொடுக்கிறார். 29ஆம் வசனத்தை படிக்கும்போது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். இப்போ எப்தாவுக்கு ஆண்டவர் ஒரு சிறப்பான நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்று பார்த்தோம். இப்போ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அவருடைய ஆவியானவரை எப்தா மேலே வர பண்ணுகிறார். ஸோ நாமும் கூட இந்த பூமியில் யாரையுமே நம்ம தவறாக என்ன பண்ணக்கூடாது, எடை போடக்கூடாது. யாரையுமே நம்ம தாழ்வாக பார்க்கக்கூடாது. ஆண்டவர் யாரையுமே என்ன பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். அடுத்ததாக, எப்தாவை தேவன் பயன்படுத்துகிறார். அதை நம்ம 32ஆம் வசனத்தில் படிக்கும்போது, எப்தா அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், தேவன் எப்தாவை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அதில் அந்த விசுவாச வீரர்கள் பட்டியல் இருக்கிறது. அந்த விசுவாச வீரர்கள் பட்டியலில் எப்தாவினுடைய பெயர் அதில் இடம் பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த அதிகாரங்களிலிருந்து ஒரு சில முக்கியமான பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாம் பாடம் என்னவென்றால், தவறான உறவில் உருவான குழந்தையாக இருந்தாலும் சரி, அவர்களை கொல்லுவதற்கு நமக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. அது மாத்திரமல்ல, அவர்கள் பிறந்த பிறகு அவர்களை ஒதுக்குவதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எந்த ஒரு ஜீவன் என்றாலும் அது ஆண்டவருடைய கரத்திலிருந்து தான் வருகிறது. லைஃப் கம்ஸ் ஃப்ரம் காட். அவருக்கு மாத்திரமே ஒரு ஜீவனை கொடுப்பதற்கும் ஒரு ஜீவனை எடுப்பதற்கும் அதிகாரம் உண்டு. அப்போ கருவிலே இருந்தாலும் கூட அதை அழிப்பதற்கு யாருக்கும் என்ன கிடையாது, உரிமை கிடையாது. அப்போ இந்த பூமியில் அவர்களை அழிக்கவும் கூடாது, ஒதுக்கி வைக்கவும் கூடாது. தேவன் அவர்களை நேசிக்கிறார், அவர்களுக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி தேவன் பார்க்கிற விதத்தில் நாம் சமுதாயத்தில் எல்லாரையும் என்ன பண்ணணும், பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஜனங்கள் மாத்திரமல்ல, இன்னைக்கு நிறைய பேர் தகப்பன் இல்லாமல் தாய் இல்லாமல் வாழ்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒதுக்கி வைக்கக்கூடாது. அல்லது இன்னைக்கு சிங்கிள் பேரண்டிங், ஒரு தகப்பன் இருப்பாங்க வீட்டில், அல்லது தாய் மட்டும் இருப்பாங்க. தகப்பன் தாய்க்கு இடையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அவங்க சேர்ந்து இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் இன்னைக்கு சமுதாயத்தில் வாழும்போது கூட நிறைய நேரத்தில் அவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள், தாழ்வாக எண்ணப்படுகிறார்கள்.
இப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவ தானே நீ, உன்னோட பின்னணி இப்படிப்பட்ட பின்னணி தானே என்று சொல்லி நிறைய நேரத்தில் தாழ்வாக கருதப்படுகிறார்கள். அப்படி நம்ம ஒரு நாளுமே என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. கர்த்தர் எப்படி ஜனங்களை பார்க்கிறாரோ அதே மாதிரி தான் நாம் என்ன பண்ணணும், ஜனங்களை பார்க்க வேண்டும். இந்த ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இன்னொரு பாடம் என்னவென்றால், நம்முடைய குடும்ப பின்னணியை காட்டிலும் விசுவாசமே முக்கியம். நம்முடைய குடும்ப பின்னணியை காட்டிலும் விசுவாசமே முக்கியம். இந்த இடத்துல எப்தாவுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்ப பின்னணி கிடையாது. அவனுடைய குடும்பம் ஒரு உடைக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருந்தது. அப்படி தான் அவன் என்ன பண்ணப்பட்டான், வளர்க்கப்பட்டான், சகோதரர்களால் வெறுத்து தள்ளப்பட்டான். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல எப்தாவை பயன்படுத்துகிறார். எப்தாவுக்குள்ளால ஒரு விசுவாசத்தை தேவன் வைக்கிறார். அதனால நம்ம இன்னைக்கு தேவனோட உறவு கொள்வதற்கு நம்முடைய குடும்ப பின்னணியின் அடிப்படையில் நம்ம தேவனோடு உறவு கொள்ளவில்லை, விசுவாசத்தின் அடிப்படையில் மட்டும்தான் நம்ம தேவனோடு என்ன பண்ணப்படுறோம், தொடர்பு கொள்ளுகிறோம். அதனால நம்ம யாரையுமே எப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும் அவங்க பார்ப்பதற்கு நம்மை காட்டிலும் முற்றிலுமாக வித்தியாசமானவர்களாக இருந்தாலும், அல்லது ஒரு சில பழக்க வழக்கங்கள் செய்வதில் நம்மை காட்டிலும் முற்றிலுமாக வித்தியாசமானவர்களாக கூட இருக்கலாம். ஏன் நம்ம வலது கையில் சாப்பிட்றவர்களாக இருக்கிறோம், இடது கையிலேயே சாப்பிட்றாங்கன்னு கூட வச்சுக்கோமே. எப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் நம்மை காட்டிலும் வித்தியாசமாக இருந்தாலும் விசுவாசத்தின் அடிப்படையில் மட்டும்தான் ஒரு நபர் தேவனோடு என்ன பண்ண முடியும், உறவு கொள்ள முடியும். அதனால நம்முடைய பின்னணியை காட்டிலும் விசுவாசம்தான் முக்கியம். அப்படின்னா நாம் விசுவாசத்தின் மூலமாக மட்டும்தான் தேவனோடு உறவு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம யாரையுமே என்ன பண்ண மாட்டோம், தாழ்வாக பார்க்கவே மாட்டோம். இன்றைக்கி இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, நீங்களும் கூட ஒரு வேளை தாழ்வு மனப்பான்மையோடு காணப்படலாம். சரி, என் கூட இருக்கிறவங்கெல்லாம் நல்ல ஒரு குடும்ப பின்னணியில் வந்திருக்காங்க, நான் மட்டும் தான் இப்படிப்பட்ட ஒரு உடைக்கப்பட்ட ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து வந்திருக்கிறேன், மற்றவங்களுக்கெல்லாம் நல்ல சப்போர்ட் இருக்குது, என்னை தான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, நான் மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், அந்த மாதிரி கூட நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? விசுவாசம் மட்டும் இருந்தாலே போதும். தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார், அவர் என்னை உருவாக்கி இருக்கிறார், எனக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், என் வாழ்க்கையை நான் அவருடைய கையில் கொடுக்கும்போது அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவார். இந்த ஒரு விசுவாசம் மட்டும் இருந்தால் போதும். அதனால தான் எப்தாவினுடைய பெயர் விசுவாச பட்டியலில் எழுதப்பட்டிருக்குது. இப்படி பிறந்த எப்தாவுக்கு, அல்லது தவறான முறையில் பிறந்த எப்தாவுடைய வாழ்க்கையில் தேவன் அவருடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்ற முடியும் என்றால், நாம் விசுவாசிச்சா நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நிறைவேற்ற மாட்டாரா? கண்டிப்பாக நிறைவேற்றுவார். எப்தாவுக்கு ஆண்டவர் சிறப்பான தாளந்துகளை கொடுத்திருந்தார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் சிறப்பான கிருபைகளை கொடுத்திருக்கிறாராமா. அப்போ தேவனை விசுவாசித்து அவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கிருபைகளை பயன்படுத்தும் போது எப்தாவை போல நம்முடைய தலைமுறையில் நல்ல ஒரு சிறந்த தலைவனாக தலைவியாக தேவனால் நம்மை பயன்படுத்த முடியும். ஆனால் நம்முடைய சைடில் நமக்கு என்ன தேவை? தேவனை விசுவாசிக்க வேண்டும். தேவன் என்னை ஒரு நோக்கத்தோடு உருவாக்கி இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையை நான் அவருக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று அவருடைய கரத்தில் கொடுக்கும்போது அவர் நம்மையும் பயன்படுத்துவார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எப்தா போன்ற நல்ல விசுவாச வீரர்களை குறித்து நாங்கள் இந்த நாட்களில் தியானிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுடைய குடும்ப பின்னணி எதுவாக இருந்தாலும் சரி, தேவனை மாத்திரம் நாங்கள் விசுவாசிக்கும் போது ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளாகவே நாங்கள் மாறிவிடுகிறோம். அவருடைய நோக்கத்தை பூமியில் நிறைவேற்றுகிறவர்களாகவே நாங்கள் மாறிவிடுகிறோம் அப்பா. அதனால் இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய யாருனாலும் சரி, எந்த காரியத்தை குறித்தும் சோர்ந்து போகாதபடிக்கு, மனம் உடைந்து போகாதபடிக்கு உம்மை விசுவாசித்து ஆண்டவர் அவர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டிய கிருபையை நீங்கள் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.